மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் சங்கர் லோ பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கும்பகோணத்திலிருந்து விஜயா கேட்டிருக்காங்க. சங்கர் நிச்சயமாக லோ பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுப்பார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுப்பதற்கு இதுவல்ல சரியான தருணம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். தக்லைஃப் படத்துடைய தோல்விக்கு யார் காரணம், கமல்ஹாசனா அல்லது மணிரத்னமான திருச்சியிலிருந்து செல்வி கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்துடைய தோல்விக்கு முதல் காரணம்னா நீங்கள் தான். நீங்கள் அந்த படம் பார்க்கல, அதன் காரணமாக தான் அந்த படம் தோல்வியடைந்தது. இரண்டாவது காரணம்னா நீங்கள் அந்த படத்தை பார்க்க வரும்படி அந்த படத்துடைய திரைக்கதை அமையலை. அது இரண்டாவது காரணம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய டைரக்டர் யார்கிட்ட ஒர்க் பண்ணாருன்னு சென்னையிலிருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய இயக்குனரான அபிஷன் ஜீவன் எந்த இயக்குனர்கிட்டையும் உதவி இயக்குனராக பணியாற்றல. சினிமா மீது அவர் வைத்திருந்த ஆர்வம் தான் சினிமா உலகத்துக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்தது. சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து படத்துல நடிச்சிருக்காங்களான்னு செங்கல்பட்டுல இருந்து யமுனா கேட்டிருக்காங்க. நடிகர்களும் சிவாஜி கணேசனும் ஜெய்சங்கரும் இணைந்து குலமா குணமா, அன்பளிப்பு, வாழ்க்கை போன்ற பல படங்களிலே நடித்திருக்கிறார். அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் கூட்டணியில் உருவாகிற AA22 XA6 படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிருச்சான்னு தென்காசியிலிருந்து சௌமியா கேட்டிருக்காங்க. அட்லியினுடைய இயக்கத்திலே அல்லு அர்ஜுன் நடிக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு கடந்த 12ஆம் தேதி அன்று மும்பையில் தொடங்கியது. இயக்குனர் ஹச் வினோத் தயாரிப்பாளர் அவதாரம் எடுக்கிறாரான்னு திருவண்ணாமலையிலிருந்து விக்கி கேட்டிருக்காங்க. சமீபத்திலே அறிமுகமான பல வெற்றிகரமான இளம் இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பட தயாரிப்பாளர் அவதாரத்தை தான் எடுத்திருக்காங்க. அந்த பட்டியலில் தான் ஹெச் வினோதும் இணை இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். பரியேறும் பெருமாள் படத்துல முதல்ல ஹீரோவா நடிக்க அதர்வா முரளி தான் கமிட் ஆனாரான்னு திருச்சியிலிருந்து சிபினிலா கேட்டிருக்காங்க. பரியேறும் பெருமாள் படத்தில் முதல்ல நடிக்க இருந்தது அதர்வா முரளி இல்லை. அவர் நடித்தால் நல்லா இருக்கும்னு அந்த படத்தின் இயக்குனரான மாரி செல்வராஜ் நினைத்தார். அதனால் அவர் அப்ரோச் பண்ணி அந்த படத்தில் நடிக்கும்படி கேட்டார். என்ன காரணத்தாலும் அந்த பட வாய்ப்பை அதர்வா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை சமீபத்திலே ஒரு விழா மேடையிலே பகிர்ந்து கொண்டார் மாரி செல்வராஜ். விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியில நடிகர் அர்ஜுன் இணையிறது உண்மையானு சென்னையில இருந்து நவீன் கேட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலே அர்ஜுன் இணைய போகிறார் என்று வலைதளங்களில் செய்தி வந்த உடனேயே அதற்கான மறுப்பு செய்தியை அர்ஜுன் வெளியிட்டு விட்டாரே, நீங்க பார்க்கலையா? கண்மூடித்தனமா இயக்குனர் மணிரத்னத்தை விமர்சிக்கிறது சரியானு நியூசிலாந்துல இருந்து நிர்மல் கேட்டிருக்காங்க. கண்மூடித்தனமாக மணிரத்னத்தை மட்டும் இல்லை, யாரை விமர்சிப்பதும் தவறுதான். நடிகை காஜல் அகர்வால் இயக்குனராக போறாங்களான்னு பழனியில இருந்து கோபால் கேட்டிருக்காங்க. அடுத்து இயக்குனர் அவதாரம் எடுக்க போவதாக காஜல் அகர்வால் பல பேட்டிகளில் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தி உண்மைதான். அல்லு அர்ஜுன் திரிவிக்ரமுடைய படம் கைவிடப்பட்டதான்னு வடபழனியில இருந்து பிராங்க் கேட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுன் திரிவிக்ரம் படம் கைவிடப்பட்டது அப்படின்ற செய்தி உண்மையான செய்தி தான். அல்லு அர்ஜுன் அட்லியோடு கை கோத்ததுனால உடனடியாக திரிவிக்ரமோடு படம் பண்ண முடியாத சூழ்நிலை அவருக்கு. அதனால் அடுத்து ஜூனியர் என்டிஆருடன் இணைந்து ஒரு படத்திலே பணியாற்ற இருக்கிறார் திரிவிக்ரம். அஜித் குமார் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க 2 பேரும் மீண்டும் இணைய போறாங்களான்னு சூரத்திலிருந்து சூரஜ் கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி படத்துடைய வெளியீட்டுக்கு முன்னாலேயே அடுத்த அஜித் படத்தை இயக்க போது ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்னு செய்திகள் எல்லா ஊடகங்களுமே வெளிவந்தன. அது இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தான் அடுத்த அஜித் படத்தை இயக்கப் போகிறார். நயன்தாராவுடைய பவுன்சர்களும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்களான்னு அமெரிக்காவிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நயன்தாராவுடைய பவுன்சர்களுக்கான ஓராண்டு சம்பளம் 30 லட்சம் ரூபாய் என்ற சமீபத்தில் ஒரு பத்திரிகையிலே செய்தி ஒன்றை நான் படித்தேன். அந்த அளவுக்கு இல்லைனாலும் லட்சக்கணக்கில் நிச்சயமாக பவுன்சர்களுக்கு நயன்தாரா செலவு பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரெட்ரோ படத்துக்கு பிறகு பூஜா ஹெக்டே எந்தெந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாண்டிச்சேரியிலிருந்து செல்வா கேட்டிருக்காங்க. ரெட்ரோ படத்தை தொடர்ந்து ஜனநாயகன் படத்திலே விஜயோடு ஜோடி சேர்ந்துள்ள பூஜா ஹெக்டே அடுத்து காஞ்சனா 4 படத்தில் ராகவா லாரன்ஸோடு இணைந்து பணியாற்ற இருக்கிறார். மறைந்த கராத்தே மாஸ்டர் உசைனி நடித்த கடைசி திரைப்படம் எதுன்னு சென்னையிலிருந்து இந்துஜா கேட்டிருக்காங்க. மறைந்த கராத்தே மாஸ்டர் ஹுசைனி நடித்த கடைசி திரைப்படம்னா அது விஜய் சேதுபதி நயன்தாரா நடித்த காத்து வாக்கில் 2 காதல் என்ற படம் தான். நடிகர் கார்த்தியுடைய சர்தார் 2 படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தஞ்சாவூர்ல இருந்து தர்மதுரை கேட்டிருக்காங்க. கார்த்தி நடித்துள்ள சர்தார் 2 திரைப்படம் எப்படியும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நிச்சயமாக வெளியாகும். நடிகர்கள் ஆவலோட எதிர்பார்க்கும் துருவ நட்சத்திரம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கர்நாடகாவிலிருந்து காவியா கேட்டிருக்காங்க. துருவ நட்சத்திரம் படத்தை இந்த ஆண்டாவது வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் கௌதம் வாசுதேவ். அந்த படத்தை சூழ்ந்திருந்த பல சிக்கல்கள் தீர்ந்து விட்டதாகத்தான் சமீபத்திலே சில நண்பர்கள் கூட என்கிட்ட சொன்னாங்க.
அநேகமாக ஆகஸ்ட் மாதத்திலே அந்த படம் வெளிவர வாய்ப்புகள் இருக்கின்றன. நடிகை சிம்ரனுடைய உண்மையான பெயர் என்னன்னு ஸ்ரீலங்காவிலிருந்து வடிவேலு கேட்டிருக்காங்க. ரிஷிபாலா நேவல் என்பதுதான் சிம்ரனுடைய இயற்பெயர். விஜயுடைய ஜனநாயகன் படத்துல அஜித் சிறப்பு தோற்றத்தில் வர வாய்ப்பு இருக்கான்னு அம்பத்தூர்ல இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திலே அஜித் சிறப்பு தோற்றத்திலே தோன்றுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஜெயலலிதாவை நேரில் சந்திச்சு பேசியிருக்கீங்களா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கன்னு அரியலூர்ல இருந்து கீர்த்தனா கேட்டிருக்காங்க. பத்திரிகை தொடர்பாளராக இருந்த காலகட்டத்திலே ஜெயலலிதா நடித்த பல படங்களுக்கு நான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளராக இருந்த தருணத்தில் அவரை பலமுறை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு முறை தன்னுடைய பிறந்த நாளை கப்பலிலே கொண்டாட வேண்டும் என்று விரும்பிய ஜெயலலிதா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொல்லி எங்கிட்ட தான் கேட்டுக்கிட்டாரு. ஆனால் ஒரு சில காரணங்களால் அது நடக்கலை. அடுத்து என்று ஒரு தகவல். அண்ணாவுடைய எழுத்திலே K.R. ராமசாமி நடித்த நாடகம் தான் ஓரிரவு என்ற நாடகம். அந்த நாடகம் தமிழ்நாட்டிலே சக்கை போட்டு கொண்டிருந்தது. அந்த நாடகத்தை ஏபி மெய்யப்ப செட்டியார் படமாக்கினால் நல்லா இருக்கும் அப்படின்னு எஸ்பி முத்துராமனுடைய தந்தை சுப்பையா நினைத்தார். அந்த கருத்தை ஏபி மெய்யப்ப செட்டியாரிடமும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அவர் இருவருமே அந்த நாடகத்தை பார்க்க போனாங்க. அந்த நாடகம் மெய்யப்ப செட்டியாருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அதை படமாக்கலாம் என்று முடிவெடுத்தார். அந்த கதையை படமாக்குவதை பற்றி பேசுவதற்காக ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்த அறிஞர் அண்ணா அந்த கதைக்காக கேட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? வெறும் 10,000 ரூபாய். அவர் அப்படி ஒரு தொகையை சொன்ன உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த தொகைக்கு ஒப்புக்கொண்டார் மெய்யப்ப செட்டியார். அடுத்த வாரம் உங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வருகிறேன், படத்துக்கான வசனங்கள் மொத்தத்தையும் எழுதி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற அண்ணா சொன்னபடி மறுவாரம் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்தார். ஒரு சொம்பள தண்ணி, டம்ளர், வசனங்கள் எழுதுவதற்கு பேப்பர், உட்கார்ந்து எழுதுவதற்கு ஒரு மேசை, இதை மட்டும் வச்சுட்டு போயிடுங்க, காலையில் படத்துக்கான வசனங்களை எழுதி முடித்து வைத்து விடுகிறேன் என்றார் அண்ணா. உதவிக்கு ஒரு ஆள் கூட வேண்டாம் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியும் அவருக்கு ஏதாவது ஒரு உதவியாளர் தேவைப்பட்டால் இருக்கட்டும்னு அந்த அறை வாசலிலே ஒருவரை நிறுத்தி வைத்திருந்தார் ஏவி மெய்யப்ப செட்டியார். இரவு 10 மணிக்கு ஓரிரவு படத்துக்கான வசனங்களை எழுத உட்கார்ந்த அறிஞர் அண்ணா எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாமல் 300 பக்கங்கள் அந்த படத்துக்கான வசனத்தை மிக அழகாக எழுதி மறுநாள் காலையிலே ஏவி மெய்யப்ப செட்டியாரிடமும் அப்போது அந்த நிறுவனத்திலே உதவி இயக்குனராகவும் பணியாற்றி கொண்டிருந்த பா நீலகண்டனிடமும் கொடுத்தார். இந்த கதையை நீயே கூட டைரக்ட் பண்ணலாம், உனக்கு ஏதாவது இந்த கதையில் மாற்றங்கள் தேவை என்று தோன்றினால் கூட நீ மாற்றிக்கொள் என்று அறிஞர் அண்ணா பா நீலகண்டனிடம் சொன்னார். அறிஞர் அண்ணா அப்படி சொன்ன உடனே பா நீலகண்டனையே அந்த படத்துக்கான இயக்குனராக ஒப்பந்தம் செய்தார் ஏவி மெய்யப்ப செட்டியார். அந்த கதையை கொடுக்கும்போது இந்த கதையில் என்ன மாற்றம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அறிஞர் அண்ணா ஒரு லைசன்ஸை கொடுத்தார்ல பா நீலகண்டனுக்கு, அதுதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தவறாக முடிந்தது என்று சொல்ல வேண்டும். மிகவும் வெற்றிகரமான நாடகமாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட அந்த ஓரிரவு கதை திரைப்படமான போது வெற்றி பெறவில்லை என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய இயக்குனரான பா நீலகண்டன் அந்த படத்திலே செய்திருந்த மாறுதல்கள் தான். ஆனால் நடிகை வேலை இதுதான் எடுத்துக்க முடியாது, அவரை கணிக்க முடியாதுன்னு இன்னும் செய்வார்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் கார் இதோட பெரிய ஹைலைட்டு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் மெட்ராஸ் வரார். நியூஸ் படித்தா தான் வந்திருக்கான் ஐஏஎஸ் அதிகாரி. ஒன்றும் இல்லையா, அது மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா வராரு. ஒரு நடிகைகள் தானே இந்த உலகத்துக்கு, ஒரு வாசு எம்ஆர் வாசு தானே. ஏன்னா எங்கள் தாத்தாக்கு ரைட் ஹேண்ட் எங்கள் அப்பா தான். எந்த பிரச்சனை வாசு ஃபஸ்ட்டு தான். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.